லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆதிரா, நான் இதையும் எதிர்பார்க்கல. ஆதிரா, என்ன நம்பு. சாருமதி, உள்ள வா. வா. இப்படி பண்ண நான் என்னமா பண்ணட்டும்? முகம் கழுவிட்டு ரிஃப்ரெஷ் ஆக வேண்டியதானே? போறேங்க. சாருமதி, நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கு. என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம். சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இதை ஒரு கடமையா தான் பார்க்கறேன். உன்னை பார்த்துட்டு உன்னோட நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாது. வீட்டில் இவ்வளவு எதிர்ப்பு வரும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நான் இதை செஞ்சேன். இது ஒரு பக்கம் சங்கடமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்குங்க. நான் ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்றேங்க. நீங்க மட்டும் என்ன பார்க்கலனா இந்நேரத்துக்கு என்னோட நிலைமை எப்படி வேணாலும் மாறி இருக்கும். என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு ஒரு நன்றி கூட நான் உங்களுக்கு சொல்லல. ரொம்ப தேங்க்ஸுங்க. சேச்சா, அதெல்லாம் எதுக்கு சாருமதி? எனக்கு நீங்க முதல்ல தெரியல. யாரோ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைன்னு தான் கார் சேஸ் பண்ணிட்டு வந்தேன். சூசைட் பண்ண ஓடிட்டு இருக்கும்போது கூட எனக்கு ஒன்னு அடையாளம் தெரியல. நான் தானே உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்படியே விட்டுருப்பீங்கல்ல? ஏய், நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறத தான் நீங்க நடத்திட்டீங்களே. என்னை வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. உங்க நல்ல மனசு எனக்கு நல்லா தெரியுங்க. இதுக்கு காரணம் நான் மட்டும் இல்ல, ஆதிராவும் தான். நான் நினைச்சதுக்கு மேல ஆதிரா சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா, உன்னை ஏத்துக்கிட்டா. எந்த எதிர்ப்பும் காட்டாம அமைதியா இருந்துட்டா. ஆதிரா மட்டும் இல்லைன்னா பிரச்சனை இன்னும் மோசமா இருக்கும் சாருமதி. இன்னொரு விஷயத்த சொல்லணும் சாருமதி. நீ மன்னிப்பு கேட்டதால மட்டும் யாரும் உன்னை மன்னிச்சிட மாட்டாங்க. குடும்பமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல அவமானப்பட்டிருக்காங்க. அதை யாருமே மறக்க மாட்டாங்க.
உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த அவமானம் தான் ஞாபகத்துக்கு வரும். அதனால கண்டிப்பா உன்னை திட்டுவாங்க. என்னை திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் எல்லாத்தையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். எதையும் ஏத்துக்கிற மனநிலையில தான் நானும் இருக்கேன். நான் உனக்காக ஒவ்வொருத்தர்கிட்டயும் வாதாடி இருக்கேன், போராடி இருக்கேன். அதை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட கையில தான் இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க மனசுல இடம் பிடிக்க முயற்சி பண்ண சாருமதி. கண்டிப்பாங்க, நான் உங்க பேரை கண்டிப்பா காப்பாத்துவேன். உங்களுக்கு கெட்ட பேர் வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அப்புறம் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. இதை பத்தி பேச வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. என்கிட்ட நீங்க எதை வேணாலும் கேட்கலாங்க. நான் எதையும் தப்பாவே எடுத்துக்க மாட்டேன். ஆதிரா சொன்னதை நம்பி நீ எதுக்கு வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சேன்? அப்படியே அவ வற்புறுத்தி இருந்தாலும் நீ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சிருக்கணும்ல. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன்லங்க, அகிலன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே பழக்கம். என்னோட சினிமா ஆசைக்கு அவன் உதவியா இருப்பான் தான் நான் போனேன். ஆதிரா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்தா, எனக்கு ஊக்கமும் கொடுத்தா. நான் நினைச்சதை சாதிக்கணும்னு அவ எனக்கு பக்கபலமா நின்னாங்க. ஆனா எல்லாமே எப்படி எப்படியோ மாறி போச்சுங்க. எதா இருந்தாலும் உன்னோட முடிவுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு சாருமதி. அதை நீ ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நிம்மதியா இருக்க முடியும். அத நான் ஏத்துக்கிறேங்க, முழுசா ஏத்துக்கிட்டேன். தப்பு முழுக்க என்னோடதுதான். அகிலனை கூட குத்தம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் என் அறியாம தான் காரணம். சரி, கவனத்தை வேற பக்கம் திருப்பி சாருமதி. உன்னோட வாழ்க்கை உனக்காக எப்பவுமே காத்திருக்கும். அதை முழுசா வாடுறது உன் கையில தான் இருக்கு. சரி, நான் அப்புறம் வரேன். திருமாரா, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு தெரியல. இவளும் என் பொண்ணு ஒரே வீட்ல இருந்தா என்ன அர்த்தம்? 2 பொண்டாட்டியையும் ஒரே வீட்ல வச்சு குடும்பம் நடத்துறதா தானே அர்த்தம்? மாறா, வளவளன்னு எதுவும் பேச வேண்டாம். இவளை அனுப்பி விடு. இதுக்கு மேல இவ்வளவு அனுப்பணும் யாராவது பேசி எடுத்தீங்கன்னா இவ கூட நானும் போயிடுவேன். ஆதிரா, பனியில எதுக்கு உட்கார்ந்துருக்க? சும்மாதாமா. புருஷன் பொண்டாட்டி பேசாம இருக்கிறத விட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டாவது சொல்ல வேண்டியதை சொல்லிடுறது எவ்வளவோ மேல். புருஷன் எல்லை மீறி போறதும் பொண்டாட்டி எல்லை தாண்டி வர்றதும் சண்டையில தான் புரிய வைக்க முடியும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க அதிகமா சண்டை போட்டிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அவர்தான் அப்படியெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எப்படிமா சத்தம் போடுறது? அத நீ நம்பிருந்தீனா இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்க மாட்டேன். பயம் இருக்குல்ல, வேற மாதிரி நடந்துட்டா என்ன பண்றதுன்னு பயம் இருக்குல்ல, அத இப்பவே காட்டிடு. அதத்தான் நான் சொல்றேன். உங்களுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு இல்லம்மா? நீங்களும் இப்படிதான் புலம்பிட்டு இருந்தீங்களா? ஆமா ஆதிரா, ஆனா எனக்கு தலையில தட்டி புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்ல. அதனாலதான் உன்கிட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்.
என்ன மாதிரி நீயும் வாழ்க்கையை இழந்து கஷ்டப்படக்கூடாது. இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்க ஆதிரா. பெருந்தன்மையா இருக்கிறதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. நம்பிக்கை டிராமாவை தூக்கி தூர போட்டுட்டு எதையும் நேருக்கு நேரா பேசி தீத்துக்க. அவருக்காக நான் எதையும் கொடுப்பேன். ஆனா மனைவின்ற ஸ்தானத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இப்பவும் அவர் தப்பான வழியில போக மாட்டாருன்னு தோணுது. திருமாறன் தப்பு பண்ணிடுவான்னு நானும் சொல்லல ஆதிரா. ஆனா எல்லாருமே சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டவங்க. எதிர்பார்க்காதது நடந்துட்டா அதுக்கப்புறம் எவ்வளவு அழுதும் பிரயோஜனமே இல்லாம போயிடும். இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா சாருமதிக்கு உண்மையாவே பிரச்சனை இருக்கா இல்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி நடிக்கிறாளான்னு தெரியல. அவ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எதுக்குமா நடிக்கணும்? அவ குழந்தைய திருட 2 தடவைக்கு மேல முயற்சி பண்ணிருக்கா. அந்த வழியில முடியாததால இப்ப இப்படி ஒரு வழிக்கு திட்டம் போட்டிருக்கலாம்ல. ஐயோ, நான் இத நினைக்கவே இல்லம்மா. அவளை பத்தி எச்சரிக்கை பண்றதுக்கு ஒரு ஆளு திருமாறன் பக்கத்திலேயே இருக்கணும். அவனோட காதுல தொடர்ந்து ஒளிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால சண்டை வருது சச்சரவு வருதுன்னு கவலைப்படாம உன் கடமைக்கு நீ சொல்லிக்கிட்டே இரு. நீங்க சொல்றதும் சரிதாமா. நான் அமைதியா இருந்திருக்க கூடாது. ஆதிரா, இனிமேலும் நீ அமைதியா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு சொல்ற மாதிரி சொல்லு. என்னென்ன சந்தேகமோ அத்தனையும் கேளு. சாருமதியோ அகிலனோ ஊருக்கே வெடி வச்சவங்க, வீட்டுக்கு வைக்க மாட்டாங்களான்னு பொட்டுல அடிக்கிற மாதிரி புரியவே. பேசுறேம்மா, நான் பேசுறேன். ஆதிரா, மறந்துடாத. நீ அவனை நம்புறேன்னு அவன் உன்னை நம்பணும். அதுல இருந்து ஆரம்பி. சரிம்மா. என்ன என் கூட சண்டை போடலான்னு வந்திருக்கியா? நான் உங்க முடிவுக்கு குறுக்க நிக்கணும்னா அப்பவே நின்றுப்பேன். உங்களையும் உங்க மனசையும் எனக்கு நல்லா தெரியுங்க. அதிரா, நீ என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்ட அதிரா. அதனாலதான் ஓரளவுக்கு அது எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடிச்சது. குடும்பம் மொத்தத்துக்குமே கெட்ட பேர் வந்துருச்சுங்க. அது புரியுது ஆதிரா. அதுக்கு நீ என்ன பண்றது? பீச்ல நின்னுகிட்டு இருந்தவள கடல்ல தள்ளி விட்டுட்டு வர சொல்றியா? நான் அப்படி சொல்லலங்க. சாருமதி பண்ணிட்டு போன வேலையால நம்ம குடும்பம் இன்னும் மீண்டு வரல. அப்படி இருக்கும்போது திரும்ப ஒரு கரையை எல்லாரும் ஏத்துப்பாங்களா? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆதிரா. அவளோட தப்புக்கு அவ மட்டும் காரணம் இல்ல, நம்ம எல்லாருமே தான் காரணம். அவளை சின்ன வயசுல இருந்து கண்டுக்காம விட்டது, அவளோட ஆசைக்கு தடை போட்டது, அவளுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சதுன்னு
அடுக்கடுக்கா எல்லாத்தையும் குடும்பமும் சேர்த்துதான் செஞ்சிருக்கு. இத பாரு, ஒண்ணு அவளுக்கு பிடிச்சவனோட வாழ வச்சிருக்கணும், இல்லனா அவளுக்கு பிடிச்ச வேலைக்காவது அனுப்பி வச்சிருக்கணும். ரெண்டுமே இல்லாம அவளை லாக் பண்ணி வச்சா அவ இப்படிதான் நடந்துக்குவா. சாருமதிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ அவ குழந்தை விட்டு ஓடினதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இது கொடுமை. 10 குழந்தை பெத்தாலும் அது பக்குவமா வளர்க்கணும்னு லட்சியத்தோட இருக்கிற அம்மாங்களை தான் பாத்திருக்கோம். இப்படி ஒரே ஒரு குழந்தைய விட்டுட்டு ஓடி போன அம்மா சாருமதி மட்டும்தான். குழந்தைக்கு 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்றாங்க. இதெல்லாம் இந்த சாருமதிக்கு எப்படி தெரியாம போச்சு? இதெல்லாம் யாருங்க மன்னிப்பா? நீங்க மன்னிக்கலாம், நான் மன்னிக்கலாம், ஆனா ஊர் மன்னிக்குமா? திரும்ப சாருமதி இந்த வீட்டுக்கு வந்தது தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை யாராவது மதிப்பாங்களா? இல்ல நம்ம திரும்பவும் சாருமதியை சேர்த்திருக்கிறது தெரிஞ்சா நமக்கு தான் மரியாதை கொடுப்பாங்களா? இதெல்லாம் நான் கண்டுக்காம இருக்கலாம், நீங்க யோசிக்காம இருக்கலாம், வீட்ல இருக்கிறவங்க நினைக்காம இருப்பாங்களா? பெருமையும் கௌரவம் தாங்க குடும்பத்துக்கு ரொம்ப அவசியம். அதுலயே ஒரு கெடுதல் வந்தா யார் தாங்க சும்மா இருப்பா? இப்ப நீ என்ன சொல்ல வர? சாருமதியை ஒதுக்கி வச்சா மட்டும் எல்லாமே மாறி போயிடுமா? அவ எங்கேயோ போய் கஷ்டப்பட்டாலும் அதுவும் நமக்கு கெட்ட பேர் தானே ஆதிரா. அதையே நினைக்க மாட்டேங்கிற? நான் நேரடியாவே கேக்குறேன், சாருமதியை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் உங்களை தப்பா சொல்லல. எனக்கு முன்னாடி சாருமதியை நீங்க லவ் பண்ணீங்க தானே? ஆமாவா இல்லையா? பதில் சொல்லுங்க. ஆமா. நீங்க காட்டின அன்புல கொஞ்சமாவது அவ பதிலுக்கு காட்டினாளா? இதுக்கு பதில் நானே சொல்றேன். சாருமதி உங்க மேல கொஞ்சம் கூட பாசம் வைக்கல, உங்களை மதிக்கல, உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஒன் சைடு லவ்ல காதலுங்கிற லிஸ்ட்ல வராது. 2 பக்கமும் ஆத்மார்த்தமா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கணும். அதாங்க உண்மையான லவ். நம்மள மாதிரி சாருமதி உங்ககிட்ட என்னெல்லாம் பேசிருப்பான்னு எனக்கு தெரியும். என்னையே பத்திரமா பாத்துக்கல, என்னையே கண்டுக்காம விட்டீங்கன்னா அழுது பொழுது அந்த நேரத்துலதான் நீங்க மனசு உடைஞ்சிருப்பீங்க. சாருமதிக்கு உங்களை எதுக்கு அடிக்கணும் நல்லா தெரியும். அந்த இடத்துல அடிச்சதும் அவளை நம்பி நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. சாருமதி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு காரணம் உங்க மேல இருக்கிற மரியாதை இல்ல, அகிலன் மேல இருக்கிற வெறுப்பு. அகிலன் அவளை ஏமாத்திட்டு போனதுனால சாருமதி உங்களை நம்ப வைக்க போராடி இருக்கா. அவ ஜெயிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டா. அதுக்கு உங்களை அறியாமலே நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. அப்போ சாருமதி பிளான் பண்ணி தான் உள்ள வந்திருக்கா, நீ உறுதியா சொல்றியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அவ உங்களை நல்லா யூஸ் பண்ணிருக்கா. எனக்கு தெரியல ஆதிரா, உங்க மனசெல்லாம் கல்லா படிச்சா என்ன? ஒரு பொண்ணு தனியா பீச்ல நின்னு அழுதுகிட்டு இருக்கா. அவ சாருமதின்னு தெரியாம தான் காப்பாத்திருக்க. அப்படி இருக்கும்போது அவ எப்படி பிளான் பண்ணிருக்க முடியும்? ரவுடிகளை வாடகைக்கு எடுத்து இந்த செட்டப் எல்லாம் செஞ்சான்னு சொல்ல வரியா நீ? ஏன் செஞ்சிருக்க கூடாதுங்கிற? கோயில்ல வெடி வைக்க வந்தப்போ வேஷம் போட்டுட்டு தானே வந்தாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க எதையும் பண்ணுவாங்க. ஆதிரா, நான் உங்களை டென்ஷன் பண்ணணும்லாம் இதை சொல்லலைங்க. சொல்ல போனா நான் எல்லாரும் முன்னாடி இதை பத்தி பேச்சே எடுக்கல. உங்க முடிவுக்கு நான் கட்டுப்பட்டேன். ஆனா தனியா யோசிச்சு பார்க்கும்போது இது உங்ககிட்ட பேசி ஆகணும்னு தோணுச்சு. இது நமக்கு நல்லது இல்லைங்க. சாருமதி நம்ம வீட்டுல இருந்தா பூகம்பம் வெடிக்கிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. நீ இவ்ளோ பேசுறல, சாருமதி வீட்டை விட்டு போறதுக்கு நீயும் ஒரு காரணம் தானே? சொல்றதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு
இப்ப மொத்தமா அவன் மேல பழிய போட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? சாருமதி உங்களை நல்லா ஏமாத்திருக்கா, அது மட்டும் தான் தெரியுது எனக்கு. நான் அப்போ இருந்த மனநிலையில அவளோட லட்சியத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சொன்னேன். நான் சாருமதிக்கு ஆதரவா சொன்னத அவ உங்களுக்கு எதிரா திருப்பி விட்டுட்டா. அதிரா, நான் வாக்கு கொடுத்துட்டேன், என்னால மீற முடியாது. உங்க வார்த்தையை மீற வேண்டாங்க. சாருமதி அவ பிறந்த வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. பண உதவி கூட பண்ணி பாத்துக்கோங்க. உங்களை யார் வேண்டான்னு சொன்னா? அதுக்கு தான் நான் அங்கேயே செத்து போறேன்னு சொன்னேன். நான் போய் சாவுறேன். ஏய் சாருமதி, ஏய் சாரு, நான் எங்க வீட்டுக்கு போறதுக்கு பதிலா செத்து போறதே மேல். ஏய் சாருமதி, சாருமதி நில்லு. சாருமதி வேண்டாம், என்ன தடுக்காதீங்க, என்ன விடுங்க. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நான் வீட்டுக்குள்ள வரதுக்கு பதிலா செத்து போறதே மேல். என்ன கேளு, வா. என்ன விடுங்க. நான் வீட்டுக்குள்ளேயே வரல, என்ன விட்டுருங்க, நான் போய் சாகுறேன். நீ வாங்குறல்ல.